வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நேச்சுரல் மெடிசனோட யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆயுர்வேத மூலிகையின் சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஆயுர்வேத மூலிகையின் சிறப்பு அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. ஸோ யாரும் அதை பயன்படுத்தலை இப்போது. ஆனால் நம்ம முன்னோர்கள் ஆயுர்வேத மருந்து தான் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ஆயுர்வேத மூலிகையை அவங்க பயன்படுத்துனாங்கன்னா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எந்த இதெல்லாம் எந்த நோயெல்லாம் அது குணமாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ முதலாவது மூலிகை என்னென்னா அஸ்வகந்தா. ஸோ இது ஒரு ஆயுர்வேத மூலிகை. இது பிரபலமான ஆயுர்வேத மூலிகை. ஸோ இது என்னென்னா, அதாவது நார்மலாக நம்ம பார்த்தோன்னா உயிர் ரத்த அழுத்தத்திற்கு நம்மளோட மன அழுத்தம் தான் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ நம்மளோட மனதை அமைதிப்படுத்துவதற்கு இந்த மூலிகை ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ அதாவது இந்த மூலிகை ஒரு பிரபலமான ஆயுர்வேத மூலிகையாக இருக்குது. அடுத்து என்னென்னா, இந்த நம்மளோட மனதில் ஒரு அமைதியாக ஒரு அமைதி நம்மளுக்கு இருக்க இந்த மூலிகை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ கவலையும் மன அழுத்தத்துலேருந்து நம்மளை சமாளிக்க இந்த மூலிகை ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும். ஸோ இந்த அஸ்வகந்தா தூளை நம்ம ஒரு டீஸ்பூனில் சுடு தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நம்மளுக்கு ரத்த அழுத்தம் அந்த ரத்த அழுத்தம் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இரண்டாவது துளசி. இந்த துளசி என்னென்னா சித்தமும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த துளசி ரொம்ப ஒரு பெரிய பங்கு இதுக்கு இந்த துளசிக்கு இருக்குது. ஸோ இது லேசான சுவை கொண்ட பச்சை இலைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த சிரேமங்களை இது கொண்டுள்ளதாக அந்த துளசி இருக்குது. ஸோ இந்த துளசி ரத்த அழுத்தம், அப்புறம் சளி, அப்புறம் காய்ச்சல், அப்புறம் கீழ்வாதம், ஸோ இது தொடர்பான பிரச்சனைகளுக்கு துளசி ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்கும். ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த துளசி இலைகளில் யூஜேனல் அப்படிங்கிற ஒன்று இது துளசி இலையில் இருக்குது. இது இந்த துளசி இயற்கையான கால்சியம் சேனல் தடுப்பனாக செயல்படுவதன் மூலமாக இது உயிர் ரத்த அழுத்தத்தை ரொம்ப கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதே மற்றும் தமனி உயிரினங்களில் கால்சியம் பாய்வதை இது தடுக்கும். ஸோ இது இரத்த நாணங்களை இது தளர்க்கும். அடுத்து என்னென்னா, இந்த துளசி தேநீர்லையும் நம்ம இது பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா துளசி அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ரெண்டுமே ஆரோக்கியமாக தான் நம்மளுக்கு இருக்கும். மூன்றாவது மூலிகை என்னென்னா தீபலா. இது என்னென்னா பாலிஹெர்பல் ஆயுர்வேத மூலிகையில் இது ஒன்று. இது இறப்பை குடல் மற்றும் அடுத்து என்னென்னா புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு இது ரொம்ப மிகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த மூலிகை. ஸோ இது என்னென்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளில் இரத்த நாளங்களில் உள்ள இரத்த அழுத்தத்தை குறைத்து அது உயிர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே இது கொண்டு வரும். ஸோ இது என்னென்னா பிபி நோய்க்கும் அடுத்து கொழுப்புள்ள நோய்களுக்கு இது ரொம்ப ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இந்த இது.